அன்னைக்கு காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு காகம் ஒன்று புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சுற விழாவை கொண்டாடியிருக்கு. அந்த விழாவுக்கு காட்டில் உள்ள எல்லா பறவைகளையும் அழைச்சிருந்திருக்கு. அந்த விழா ரொம்ப ஆடம்பரமாக நடந்துட்டு இருந்தது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சாப்பிட்டீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். யாருமே இங்கேருந்து நல்லா சாப்பிடாம போகவே கூடாது. நீங்கள் சாப்பிட்டுட்டு மன நிறைவோடும் வயிறும் நிறைஞ்சு தான் போகணும். கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போவோம். ஃபங்க்ஷன் வேற சூப்பராக இருக்குது. சாப்பாடு செம டேஸ்ட்டாக இருக்குது. இதை யாராவது சாப்பிடாம போவாங்களா? அந்த நிகழ்ச்சிக்கு பூச்சிங்கிற ஒரு பறவையும் வந்திருக்கு. அந்த பறவை ரொம்ப ஒரு ஆடம்பரமான நெக்லஸ் ஒன்று போட்டிருந்துருக்கு. அதை அந்த பூச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. வா புச்சு, எப்படி இருக்க? நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்கு. இதை எப்போ வாங்கின? போன மாதம்தான் வாங்கினேன். இது நல்லா இருக்கா? கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு புச்சு. ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் புச்சுவோட நெக்லஸ் தவறி கீழே விழுந்துருச்சு. புச்சுவோட அந்த நெக்லஸை மீனுங்கிற பறவை எடுத்துக்கிச்சு. புச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தன்னோட நெக்லஸை பார்த்துருக்கு. ஆனால் கழுத்தில் அந்த நெக்லஸ் இல்லை. ஐயோ, என் நெக்லஸை காணோம். யாராவது பார்த்தீங்களா? எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. யாராவது பார்த்தா எடுத்து கொடுங்களேன். இதை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு பூச்சி பறவை ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லா பறவைகளும் நெக்லஸை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அது கிடைக்கவே இல்லை. மீனும் அந்த நெக்லஸை பக்கத்தில் இருந்த குளத்தில் போட்டுடுச்சு. ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படின்னு யாரையும் மற்றவங்க குற்றம் சாட்ட முடியல. ஏன்னா எல்லாரும் நல்லா பழகினவங்களாக இருந்தாங்க. மீனு பறவையும் புச்சுவுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நல்லா நடிச்சிருக்கு. இங்கே பாரு புச்சு, நீ கவலைப்படாத. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது உனக்கு கிடைச்சே தீரும். நீ கவலைப்படாத. வா, வீட்டுக்கு போகலாம். கண்டிப்பாக நீ சம்பாதிச்சு இன்னொரு நெக்லஸ் நீ எடுக்க தான் போகிற. தானே அந்த நெக்லஸை எடுத்துட்டு புச்சுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ரொம்ப செமையாக ஆக்ட் பண்ணியிருக்கு. எல்லா பறவைகளும் கவலையோட வீடு திரும்பினாங்க. காகமும் ரொம்ப கவலைப்பட்டிருக்கு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்தோம். ஆனால் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் இது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு. ஆனால் நம்ம நீ தான் எடுத்தன்னு யாரையும் சொல்லவும் முடியாது. அந்தளவுக்கு எல்லாரும் நல்ல க்ளோஸு அப்படின்னு சொல்லியிருக்கு. மீனு பறவை, இந்த நெக்லஸை நம்ம எடுத்தோம் ஒரு நாள் கூட ஃப்ரீயாக வெளியே போட்டுகிட்டே போக முடியல. யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே தான் போட்டு அழகு பார்க்க முடியுது. ஏன்னா இதை நம்ம வெளியே போட்டுட்டு போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீனு பறவை அந்த நெக்லஸை ஒரு நகை கடையில் விற்றுடலாம் அப்படின்னு நினச்சிருக்கு. இந்த நெக்லஸ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 50,000 ரூபா தரலாம். ஓ அப்படியா, சரி, எனக்கு பணமாக வேண்டாம். இதுக்கு பதிலாக இன்னொரு நகையை தந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அந்த சமயம் கடைக்கு ஒரு பறவை வந்திருக்கு. அது புச்சுக்கும் மீனுக்கும் ரொம்ப க்ளோஸான பறவை. ஆனால் அந்த பறவை நின்னதை மீனு கவனிக்கலை. இது நம்ம புச்சோட நெக்லஸ் மாதிரியே இருக்கே. அந்த ஃபங்க்ஷனில் இது தானே போட்டிருந்தா. ஒரே சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை மினு தான் அந்த நெக்லஸை எடுத்துருக்குமோ? எதுக்கும் நம்ம தூரத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு அந்த பறவை அந்த நெக்லஸை ஃபோட்டோ எடுத்து பூச்சுக்கு அனுப்பிடுச்சு. உடனே புச்சுவும் அந்த நகை கடைக்கு வந்துடுச்சு. மற்ற பறவைகளும் வந்துட்டாங்க. மீனுவை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. மீனுக்கிட்ட விசாரித்த போது கடைசியாக தான் அந்த நெக்லஸை எடுத்ததாகவும்
ஒரு வருஷம் அதை யூஸ் பண்ணலை. ஆனால் இப்போ இதை விற்று புது நகையாக மாற்றிக்க வந்ததாகவும் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்லஸை பூச்சிக்கிட்டேயே திருப்பி கொடுத்துட்டாங்க. உடனே காகம், நீ செஞ்ச இந்த தப்பால் மீனு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதுவும் இல்லாமல் அவ அவ்வளோ மன வருத்தத்துக்கு உள்ளானா. இந்த தவிர இனி நீ யாருக்குமே செய்யக்கூடாது அப்படின்னு காகங்களும் மற்ற பறவைகளும் மீனுவை திட்டியிருக்காங்க. மீனுவும் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் மீனு அந்த மாதிரி தவிர அதோட வாழ்நாள் முழுதும் செய்யலை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.